ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. கோலாகலமாக நடைபெறும் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா, தாவேகா தொண்டர்கள் உற்சாகம். சென்னை மாநகராட்சியில் இணையவழி சேவைகள் நிறுத்தம். எம்மொழி மீதும் பகையில்லை, திணித்தால் எதிர்ப்போம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். குளித்தலை அருகே கார் மீது அரசு பேருந்து மோதியதில் 5 பேர் உயிரிழப்பு. சாம்பியன்ஸ் டிராபி பணி செய்ய மறுப்பு, 100க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் போலீசார்கள் அதிரடி நீக்கம். இது பத்தின செய்திகளை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கோலாகலமாக நடைபெறும் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா, தாவேகா தொண்டர்கள் உற்சாகம். தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா மாமல்லபுரம் அருகே பூஞ்சேரியில் உள்ள தனியார் ஹோட்டலில் தொடங்கியது. விழா மேடைக்கு வந்த விஜய்க்கு தொண்டர்கள் ஆரவாரம் செய்து வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து தாவேகா 2ஆம் ஆண்டு தொடக்க விழா தொடங்கியது. முதலில் விழா மேடைக்கு வந்த விஜய்க்கு பொதுச் செயலாளர் ஆனந்த் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். அதன் பின்னர் தேர்தல் வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோருக்கும் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து கெட் அவுட் கையெழுத்து இயக்கத்தை தாவேகா தலைவர் விஜய் தொடங்கி வைத்தார். அதன் பின்னர் கலை நிகழ்ச்சிகள் தொடங்கியது. முதலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தாவேகா ஆட்சியமைக்க போகுது என கண்டா வர சொல்லுங்க பாடல் புகழ் பாடகி கிடாக்குழி மாரியம்மாள் பாடலை பாடினார். இதனைத் தொடர்ந்து விஜய்க்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்திய மாரியம்மாளுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்த விஜய் புத்தகத்தை பரிசாக வழங்கினார். குழுவினருடன் புகைப்படமும் எடுத்துக்கொண்டனர். இதனிடையே பாஜகவிலிருந்து விலகிய ரஞ்சனா நாச்சியார் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய வந்துள்ளதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். மேலும் இதனைத் தொடர்ந்து பெண்களின் பாதுகாப்புக்கும் நலனுக்கும் எதிராக நடைபெற்று வரும் பெருந்துயரை கண்டும் காணாது பொறுப்பற்ற தன்மை, விமர்சனத்திற்கு அஞ்சி கொடுங்கோலுடன் மக்களின் குரலை அடக்கும் அரசியல் கோலத்தன்மை, வாக்கு வங்கிகளுக்காக சாதி மற்றும் சமூக சீர்கேடுகளை எதிர்க்க அஞ்சக்கூடிய நயவஞ்சகம், திறனற்ற ஆட்சி நிர்வாகம், சாமானியர்களுக்கு எதிரான வன்முறைகளை அரசியல் நோக்கத்துடன் ஊக்குவிக்கும் வகையில் செயலற்று கிடப்பது, ஒரு சிலரின் குடும்பத்தின் பேராசை பசிக்காக நடக்கக்கூடிய திட்டமிடப்பட்ட உழைப்பு சுரண்டலும், மாறி மாறி திரைமறைவிலும் ரகசியமாக உறவு வைத்திருப்பவர்களை, கரப்ஷன் கபடக்காரர்களை கெட் அவுட் என சொல்லி கையெழுத்து இயக்கத்தில் ஒவ்வொரு மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகளும் கையெழுத்திட்டனர். இதனிடையே அரங்கிற்குள் போதிய இருக்கை வசதிகள் செய்யப்படவில்லை, காலை உணவு வழங்கப்படவில்லை. சுமார் 2000 பேர் பங்கேற்கும் அரங்கிற்குள் 3000 பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டி எழுந்துள்ளது. இதற்கிடையே பாஸ் இல்லாதவர்கள் அனுமதிக்கப்படாததால் அரங்கின் நுழைவாயில் முன்பு பலர் காத்திருந்தனர். இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா தொடர்பான செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை பவுன்சர்கள் தாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் பவுன்சர் தாக்கியதில் நெஞ்சு வலிப்பதாக செய்தியாளர் கூறியதால் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. விழா அரங்கிற்குள் செய்தியாளர்கள் மட்டும் அனுமதிக்கப்பட்ட நிலையில் வீடியோ புகைப்படக்காரர்கள் வெளியில் காத்திருக்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சென்னை மாநகராட்சியின் இணையவழி சேவைகள் நிறுத்தம். சென்னை மாநகராட்சியின் இணையவழி சேவைகள் மூலம் தினந்தோறும் மக்கள் பயனடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் சென்னை மாநகராட்சியின் இணையவழி சேவைகள் 2 நாட்கள் நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் கூறப்பட்டிருந்ததாவது: சென்னை மாநகராட்சியின் இணையவழி சேவைகளில் பராமரிப்பு பணி நடைபெற உள்ளது. எனவே வரும் 28ஆம் தேதி இரவு 10 மணி முதல் மார்ச் மாதம் 2ஆம் தேதி இரவு 10 மணி வரை சென்னை மாநகராட்சியின் இணையவழி சேவைகள் அனைத்தும் நிறுத்தப்படுகிறது என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எம்மொழி மீதும் பகையில்லை, திணித்தால் எதிர்ப்போம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில், தமிழர்களின் தனித்துவமான குணம் என்பது சுயமரியாதை உணர்வு. அதை சீண்டி பார்க்க நினைக்காதீர்கள். தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்கும் பாஜகவின் வஞ்சகம் தொடர்கிறது. திராவிட இயக்கத்திற்கு எந்த மொழி மீதும் பகை கிடையாது. தமிழ் வேறு எந்த மொழியையும் எதிரியாக கருதி அழித்ததில்லை. பிற மொழிகள் தன் மீது ஆதிக்கத்தை செலுத்த நினைத்தால் அதனை ஒருபோதும் அனுமதித்ததில்லை. இந்தியை நீங்கள் திணிப்பதால் எதிர்க்கிறோம், வஞ்சகத்தை எதிர்ப்போம், வளமான தமிழ்நாட்டை காப்போம் எனவும் அக்கடிதத்தில் அவர் கூறியுள்ளார். குளித்தலை அருகே கார் மீது அரசு பேருந்து மோதியதில் 5 பேர் உயிரிழப்பு. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கார் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில்
2 பெண்கள் உட்பட 5 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அரசு பேருந்தும் காரும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் சுமார் ஒரு மணி நேரம் போராடி காரின் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கிய 5 பேர் உடல்களையும் மீட்டனர். காரில் வந்தவர்கள் கோவை குனியமுத்தூர் பகுதியை சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது. விபத்தில் செல்வராஜ், மனைவி கலையரசி, மகள் அகல்யா, மகன் அருண் ஆகியோரும், காரை ஒட்டி வந்த ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த விஷ்ணு என்பவரும் உயிரிழந்துள்ளனர். செல்வராஜ் குடும்பத்தினர் ஒரத்தநாடு கிளையூரில் உள்ள அக்னி வீரனார் கோயிலுக்கு சென்ற பொழுது விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணைகளும் நடத்தி வருகின்றனர். சாம்பியன்ஸ் டிராபி பணி செய்ய மறுப்பு, 100க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் போலீசார் அதிரடி நீக்கம். ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி 50 ஓவர் கிரிக்கெட் தொடர் பாகிஸ்தானில் உள்ள லாகூர், கராச்சி, ராவல்பிண்டி ஆகிய நகரங்களில் நடைபெற்று வருகிறது. லாகூர் நகர் பஞ்சாப் மாகாணத்தில் அமைந்துள்ளதால் கடாஃபி மைதானம் மற்றும் வீரர்கள் தங்கும் ஹோட்டல், வீரர்கள் ஹோட்டலிலிருந்து மைதானத்திற்கு வருகை, மைதானத்திலிருந்து ஹோட்டலுக்கு செல்லுதல் ஆகியவற்றிற்கான பாதுகாப்பு பணியில் அம்மாகாண போலீசார் ஈடுபட்டுள்ளனர். போலீசார் மற்றும் அதிகாரிகளுக்கு பணிகள் பிரித்து வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் சில போலீசார் பணிக்கு செல்லவில்லை என கூறப்படுகிறது. அதேபோல் சிலர் அவர்களுக்கு கொடுத்த பணியை சிறப்பாக செய்யவில்லை எனவும் கூறப்படுகிறது. இதனால் பஞ்சாப் மாகாண நிர்வாகம் 100க்கும் மேற்பட்ட போலீசாரை அதிரடியாக வேலையிலிருந்து நீக்கியுள்ளது. இதில் போலீஸ் துறையில் பல்வேறு துறைகளை சேர்ந்தவர்களும் அடங்கியுள்ளனர். போட்டியை நடத்தும் பாகிஸ்தான், நியூசிலாந்து மற்றும் இந்தியாவுக்கு எதிரான போட்டிகளில் தோல்வியடைந்து அரையிறுதி வாய்ப்பை இழந்துள்ளது. பள்ளிகளில் தெலுங்கு மொழியை கட்டாய பாடமாக கற்பிக்க வேண்டும் என தெலுங்கானா அரசு உத்தரவு. 2025-2026 கல்வியாண்டு முதல் சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ, ஐபி மற்றும் பிற வாரிய இணைப்பு பள்ளிகளில் 1 முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு தெலுங்கு மொழியை கட்டாய பாடமாக கற்பிக்க தெலுங்கானா அரசு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அரசு ஜில்லா பரிஷத், மண்டல பரிஷத் உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ, ஐபி மற்றும் பிற வாரிய இணைப்பு பள்ளிகளில் தெலுங்கு கற்பிப்பதை கட்டாயமாக்குவதற்காக 2018ஆம் ஆண்டு தெலுங்கானா சட்டத்தை மாநில அரசு கொண்டு வந்தது. இருப்பினும் முந்தைய PRS அரசு பல்வேறு காரணங்களால் இந்த சட்டத்தை முழுமையாக செயல்படுத்தவில்லை என கூறப்படுகிறது. தற்போதைய காங்கிரஸ் அரசு மாநிலத்தில் உள்ள பள்ளிகளில் இதை செயல்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்காக நிர்வாகிகளுடன் ஒரு கூட்டத்தை நடத்தி வரும் கல்வியாண்டு முதல் சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ மற்றும் பிற வாரியங்களில் 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளுக்கு தெலுங்கு கற்பிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அறிக்கை மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் ரேவந்த் ரெட்டி தேர்வுகளை நடத்துவதற்கு எளிய தெலுங்கு பாட புத்தகமான வெண்ணலாவை பயன்படுத்த முடிவு செய்துள்ளார். எளிய தெலுங்கு பாட புத்தகம் தெலுங்கு தாய்மொழியாக இல்லாத மாணவர்களுக்கு பிற மாநிலங்களை சேர்ந்தவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ, ஐபி மற்றும் பிற வாரியங்களின் கீழ் உள்ள பள்ளிகளில் 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை தெலுங்கு கட்டாயமாக கற்பிக்கப்பட வேண்டும் என்று அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது என்று அந்த அறிக்கையிலும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.